டபுள் ஆக்டிங் ஹீரோ சப்ஜெக்டில் 2 ஹீரோ வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பி கேரக்டர் இருக்கும். தம்பி வந்து அண்ணனை கிட்டத்தட்ட குத்துற அளவுக்கு போவான். நம்ம நினைப்போம் அவன் குத்த மாட்டான் குத்த மாட்டான், யாரா வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி. ஆனால் வந்து இந்தியா யூஎஸோட லடாயில் கடைசி வரைக்கும் வந்து யாரும் இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி தெரியல. ஆனால் வந்து இன்டர்வல் தாங்க, நம்மளும் ஹீரோ தான். அடுத்த வாரம் ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து திரும்ப நிஃப்டி க்ரீன்லேயும் போகலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன அப்டேட்னா, நிஃப்டி 285 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. 24,712 வந்து வர்த்தகமாச்சு. கிட்டத்தட்ட 1,220 பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 2,891 வந்து டிக்ளைன் முடிஞ்சிருக்கு. ஐசிசி பேங்க் 37 பாயிண்ட்ஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 30, பாரதி ஏர்டெல் 22, எம்என்எம் 22 பாயிண்ட்டு, எல்என்டி 21 பாயிண்ட். ஸோ இது மொத்தமாகவே வந்து 130 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ் டேரிஃபில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து டெக்ஸ்டைல்ஸ், நம்மளோட டெக்ஸ்டைல்ஸோட எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட 48% நம்ம யூஎஸ்க்கு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், டைமண்ட், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இது எல்லாமே இன்னும் நிறைய நெகட்டிவ் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தை நினைக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா செக்டரல் இண்டஸ்ட்ரீஸும் டவுனுங்க. பேங்க்கு, ரியாலிட்டி, ஆட்டோ எல்லாமே எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி இன்றைக்கி கிட்டத்தட்ட 0.9% அப். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டும் வந்து இது கொஞ்சம் அனுகூலமாக ஆயிருக்கு. பட்டர், சீஸு, ஃப்ளேவர்ட் மில்க், ப்ராசஸ் ஃபுட், ஸ்நாக்ஸ், பாஸ்தா, நூடுல்ஸ், கெச்சப், ஜாம், மயனீஸ், பேக்கேஜ் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 12% 5% கீழே இறங்க போகுது. ஸோ ஜிஎஸ்டி குறைக்கும் போது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எப்போயுமே வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும்போது ஜனங்க சேஸ் பண்ணி பிடிக்கிற விஷயம் வந்து எஃப்எம்சிஜி தான். ஸோ இந்த 50% யூஎஸ் டாரிஃப்ங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் சாவு மணி கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்கோங்க. பிரிக்ஸு, ஜப்பான், சைனா, இவங்க கூடலாம் நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். யூஎஸ்க்கு நம்ம என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே வந்து வேறு எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து நினைக்க வேண்டாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து மாருதி சுசுக்கியோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் விட்டாரா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தோடைய ஒரு கம்பெனி ஒன்று லித்தியம் அயான் பேட்டரி செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோம். மாருதி சுசுகி வந்து இந்த விட்டாராவை கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஒரு கொசுறு செய்தி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 50% ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1. இன்றைக்கி ஒரே பாசிட்டிவ், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, மார்க்கெட் வில் பி க்ளோஸ்டு, தேர்ஸ்டே ஓப்பன் ஆகும். எப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.